2 1 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்க. ஓகேங்களா? இந்த 1.17 and 1.21 அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1.17 ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? ஜஸ்ட் ரெஃபர் யுவர் புக் பேஜ் நம்பர், அதாவது ஆக்சியல் லைனுடைய ஃபைனல் ஆன்சர். ஆக்சியல் லைனுடைய ஃபைனல் ஆன்சர் என்னது? இ வெக்டர் டோட்டல் ஈக்குவல் டு இ வெக்டர் டோட்டல் equal to 1 divided by 4 pi epsilon naught into 2p vector divided by r cube போடுறாங்க. இது வந்து எதோட ரிசல்ட்டுங்க? ஆக்சியல் லைனோட ஃபைனல் ரிசல்ட்டுங்க. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, லாஸ்ட்டாக என்ன படிச்சோங்க? ஈக்குட்டோரியல் லைன் படித்தோம் இல்லையா, இது வந்து 1.17 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஈக்குட்டோரியல் லைன் படித்ததுல ஃபைனல் ரிசல்ட், ஈக்குட்டோரியலுடைய ஃபைனல் ரிசல்ட்டு E vector total is equal to E vector total is equal to minus 1 divided by 4 pi epsilon naught into P vector divided by R cube. இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஆக்சியல் லைன்ல 1/4 pi epsilon naught 2p by R cube இருக்குன்னு. பட் ஈக்குட்டோரியல் லைன்ல 1/4 pi epsilon naught p by R cube இருக்கு. ட்வைஸ் த டைம் அப்படின்னு சொல்றோம். இது கம்பேரிசன். ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன். ஆக்சியல் லைன் பொறுத்த வரைக்கும் ஆக்சியல் லைன் மைனஸ் கியூ சார்ஜ் பிளஸ் கியூ சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் வந்து விச் டைரக்ஷன் இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? உங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த டயக்ராம்னா நான் உங்களுக்கு டயக்ராம் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதான் இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த டயக்ராம் இ வெக்டர் டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அதுக்கு முன்னாடி பேஜில் இருக்கிற டயக்ராம் கூட எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்க, இல்லைன்னா இந்த டயக்ராமே பாருங்க, அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்க. ஓகே, பட் ஈக்குட்டோரியல் லைன் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது மைனஸ் 1/4 pi epsilon naught p by r cube அப்படின்னு சொல்றோம். இப்போ வாட் இஸ் த மீனிங் தட் அப்படின்னா, ஹியர் மைனஸோட வேல்யூ எங்க சார் இருக்கு? அதாவது ஃபீல்டு வெக்டர் இருக்கும், மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கு இல்லையா, மைனஸ் கியூ சார்ஜ் லிசன், மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கு, இங்க பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மைனஸ் கியூ சார்ஜுக்கும் பிளஸ் கியூ சார்ஜுக்கும் ஆப்போசிட்ல என்னது? ஆப்போசிட்ல என்ன இருக்குங்க? மைனஸ் பி வெக்டர் இருக்கு, டைபோல் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது மைனஸ் பி வெக்டார்னு போட்டிருக்கோம். மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின், மிக 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, அதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேஜ் நம்பர் பழைய புக்கில் 25, உங்கள் புக்கில் எப்படி எந்த பேஜில் இருக்குன்னு தெரியல, பாருங்க. த இம்பார்ட்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ் டாபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். From the equation 1.17 and 1.21, it is interfered by the very large distance as the magnitude of the electric field at the points on the dipole axis twice the magnitude அப்படின்னு சொல்றோம். twice the magnitude என்ன சொன்னேன்? இது வந்து twice the magnitude. இது ஒன் டேர்ம், இது வந்து டபுள் 2p by r cube, இது p by r cube. ஓகே, அதுக்கு அடுத்த கண்டினியூட்டி பாருங்க. புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்கிற ஈக்குவேஷனையும் ஃபாலோ பண்ணுங்க, என்னையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, மேக்ஸிமம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. தயவுசெய்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. +2 வந்துட்டீங்க, விளையாட்டு போக இருக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் ஆக்சியல் லைன். The direction of the electric field points the dipole axis is directed along the direction of the dipole movement p vector, but all the points on the equatorial line planes directed as opposite of the dipole moment of the vector. The opposite of the dipole moment அப்படிங்கிறது மைனஸ் பி வெக்டர் போட்டிருக்கோம் இல்லையா, மைனஸ் போட்டு பி வெக்டர் கேப் போட்டிருக்கோம். ஓகேங்களா? பட் இங்கே வந்து ப்ளஸ் போட்டிருக்கோம். அப்போ மைனஸ், இங்கே மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ அலாங் தி ஆக்சிஸ். பட் இங்கே வந்து எப்படிங்க இருக்கு? மைனஸ் பி வெக்டர் இருக்கு, டைபோல் மூமெண்ட்டோட ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ சிம்பிள் டயக்ராம், இங்கே மைனஸ் கியூ மைனஸ் கியூ, இதை வந்து ப்ளஸ் கியூனா டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வாக்கில் இருக்கு, இங்கே டைரக்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த dipole varies 1/r cube.
note that the point charges the electric field varies 1 by r square. இப்போ 1 by r cube இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்குங்க ரெண்டுலையுமே என்ன இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் கியூப் இருக்குது இங்கேயும் ஆர் கியூப் இருக்குது ஓகே இப்போ ஆர் கியூப்பு ஃபீல்டு அதிகமாச்சுன்னா இது டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஃபீல்டு ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் என்ன சொல்கிறேன் புரியுதா அதாவது இ வெக்டர் 1 by r cube இ வெக்டர் 1 by r cube inversely proportional so here என்ன சொல்றாங்க at a very large distance the electric field due to the dipole varies 1 by r cube note the point charge the electric field varies as 1 by r square இப்போ 1 by r square போட்டா ஒரு electric field வேல்யூ கிடைக்கும் 1 by r cube வேல்யூ போட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும் this implies that the electric field due to the dipole is at a very large distance goes to the zero faster than that the electric field due to the point charge அப்படின்னு சொல்றோம் okay next the reason for the behavior is that very large distance means that based on the distance the two charges appears to close each other and neutralize each other okay neutralize each other na the charge வந்து distance கம்மியாச்சுனா என்ன ஆயிடுங்க distance கம்மியாச்சுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் minus q charge plus q charge வந்து அந்த distance கம்மியாச்சுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் neutralize ஆயிடும் okay next the equation 1.17 that is this equation and 1.21 this equation are valid only for very large distance very large distance la enna panna mudiyum ida consider pandrom in case distance kammi aachna automatically enna aidunga neutralize aidum neutralize ஆறப்ப electric field value we cannot determine predicted கூட சொல்லலாம் okay next suppose a distance 2a is approaches 0 that is a q approaches infinity so the p so approaches infinity such that the product of the 2aq is equal to p அப்படினு சொல்றோம் finite okay so the dipole is called dipole அப்படினு சொல்றோம் for such a point dipole's equation 1.17 and 1.21 are exact whole for any distance அதாவது distance r பேஸ் பண்ணி தாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குங்க ஓகேங்களா distance r பேஸ் பண்ணி தாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குங்க புரியுதுங்களா சரி ஸோ என்ன பண்ணுங்க இதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரிக் டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தானே ஜஸ்ட் வெயிட் டார்க் 1.4.3 1.4.3 okay the torque experienced by the electric dipole in the uniform electric field ஓகேங்களா consider an electric dipole இது uniform electric field னா எப்படி சார் இருக்கும் ஃபர்ஸ்ட் uniform electric field னா எப்படி இருக்கும் ஓகே இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது what is uniform electric field கொஞ்சம் திங்க் பண்ணுங்க uniform electric field னா என்ன அப்படினு சொல்லிட்டு uniform electric field னா what is the meaning that ஏதாவது ஐடியா தெரியுதான்னு பாருங்க ஓகே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இதுதான் அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேங்களா இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலை ப்ளேஸ் பண்ணுறேன் மைனஸ் கியூ சார்ஜ் இங்கே வந்து ப்ளஸ் கியூ சார்ஜுங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இப்படி இருக்குதுங்க ஓகேங்களா ஃபோர்ஸ் வந்து கவனிங்க ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கியூ இ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுங்க அப்போ ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ இன்ட்டு இ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா இந்த ஆங்கிள் வந்து டீட்டாங்கிற இதில் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆங்கிள் வந்து டீட்டான்ட்டு என்ன பண்ணியிருக்கீங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன் இது டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்ம் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம் கிளாஸில்
ஓகேங்களா. கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது வந்து ஒரு டைபோல்னு வச்சுக்கோங்க. இதை என்ன சொல்கிறாங்க, ஒரு டைபோல். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு -q சார்ஜ், இங்கே வந்து +q சார்ஜ். இந்த எழுதியிருக்கேன், இங்கே +q, இங்கே வந்து -q இருக்கு. இப்போ என்ன ஆகுன்னா, ஃபீல்டு ஃபோர்ஸ் வந்து இப்படி ரியாக்ட் ஆகிறப்ப இது வந்து என்ன ஆகும், இந்த டைரக்ஷனில் போகும். இது வந்து ஆப்போசிட்டில் இப்படி வரும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் இப்படி டேர்ன் ஆகும். அப்போ இப்படி இருக்கிறது இப்படி என்ன ஆகுது, இப்படி டேர்ன் ஆகுது. அப்படி இப்படி இந்த பொசிஷனில் இருக்கிறது இப்படி டேர்ன் ஆகிறது என்ன சொல்கிறோம்னா டார்க். என்ன சொல்கிறாங்க, டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. டார்க் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் நம்ம, டேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். டேர்னிங்னா என்னது, திருப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். டேர்னிங்னா என்னது, இப்படி இருக்கிறது என்ன ஆகிடுதுங்க, இப்படி ஆகிடுது. ஓகேவா. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி பாருங்க, consider an electric dipole of the dipole moment P vector is placed in a uniform electric field. இப்போ E vector the P is placed in uniform electric field E and whose the lines are equally spaced. The lines are equally spaced. The lines எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆகிருக்கு. சரியா, லைன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு, ஈக்குவலாக பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் பாருங்க. The charge +q will experience +q force, -q experience -qe force, opposite direction. So the opposite to the field, since the external field E is uniform, the total force acting on the dipole is 0. The two forces acting on the different points. So we'll consider the couple. The dipole experience a torque. The dipole experience a torque. அதாவது இந்த டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க்னா என்னங்க, திருப்பு விசை டார்க் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். திஸ் டார்க் டென்ஸ் டு ரொட்டேட் த டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். The torque tends to rotate dipole. ரொட்டேட் டைபோல்னா என்ன ஆகுது, இப்படி எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து கீழே அப்படியே வந்துடுங்க. நம்ம நடுவில் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். ப்ராக்கெட்டில் நோட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலி ஸ்பேஸ்டு, அதெல்லாம் வேணாங்கன்னு அடிச்சு விட்ருங்க. த டோட்டல் டார்க் அந்த டைபோல் அபவுட் த பாயிண்ட் ஓ. இங்கே பாருங்கள், த டவ் ஈக்குவல் டு வந்து டவ் வெக்டர் ஈக்குவல் டு OA vector into -QE plus OB vector into QE. ஓகேங்களா, QE. இது ஏன் சார் QE சொல்கிறீங்க, OB சொல்கிறீங்க, OE சொல்கிறீங்க? இது டார்க் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணிடும், டேர்னிங் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிடும். இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் பாருங்க, இந்த டயக்ராம், இந்த மிட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, O. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க, கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை A அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து B அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு நேரம் இருக்க பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன சார்னா இந்த மிட் பாயிண்ட். அதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் இந்த கொஷின் கொஞ்சம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ இப்படி இருக்கிற இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க என்ன சொல்கிறேன்னு. இந்த ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகிறப்ப இங்கே வருங்க. அதே சமயம் இங்கே கீழே இருக்கிற இந்த இது வந்து என்ன ஆகிடும், இங்கேருந்து ஒரு படி இங்கே போகும். அப்போ இப்படி இருக்கிற ஆப்ஜெக்ட்டு இந்த பொசிஷனுக்கு வர்றப்ப, அப்போ இங்கே இருந்து ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும், இங்கேருந்து இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறாங்க, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க புரியுதா, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த ஒரு பெண்ணு நான் இங்கே வச்சுருக்கேன், டைபோலாக இமேஜின் பண்ணுறேன். சரிங்களா. இங்கே டேர்ன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வர்றது ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸு, இங்கேருந்து இங்கே வர்றது ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இங்கே OA வெக்டர் OA இன்ட்டு -QE. -QE என்னது, இந்த வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் OB வெக்டர் OB இந்த வேல்யூ ப்ளஸ் QE இது என்ன சொல்கிறோம் புரியுதா.
அப்போ இந்த டோட்டல் வேல்யூ பேஸ் பண்ணி தான் அங்கே டார்க் நடக்குதுன்னு சொல்லுவோம். And also electric field. And also electric field. Now, using the right hand cork screw அதெல்லாம் தேவையில்லை. சரி, ரைட் ஹேண்ட் கார்க்கு ஸ்க்ரூ ரூல்லாம் இருக்குது. அது 11th படிச்சிருப்போம். இந்த கதையெல்லாம் நான் எழுத வேண்டாம் எக்ஸாமில். லாஸ்ட் 2 லைன் அடிச்சு விட்டேன். சரியா, நீ ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். போக வேணாம்னா இந்த இடத்துல அது தேவையில்லை, எழுத வேண்டாம். இஸ் ஃபவுண்ட் தட் இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டார்க் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதுதான் பிளேன் ஆஃப் த பேப்பர். இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பெண்டிகுலராக என்ன பண்ணுறோம், இமேஜின் பண்ணுறோம். இப்போ இமேஜின் பண்ணுறப்ப டவ் வெக்டர் ஈக்குவல் டு QE into sin theta. இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் வந்து என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ கிராஸை கேன்சல் பண்ணுறப்ப என்ன வருங்க, கிராஸை கேன்சல் பண்ண மேக்ஸில் படிச்சுப்பீங்க. வெக்டர் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட்டில் படி கிராஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, sin theta முடியும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறேன், மாடலஸ் ஆஃப் OA வெக்டர். ஜஸ்ட் வெயிட். Modulus of OA vector into sin theta போடுறேன். ஏன் sin theta போடுறேன், sin theta ஏன்னா கிராஸை கேன்சல் பண்ணி sin theta போடுறேன். அப்புறம் QE ப்ராக்கெட்டில் ஓகேங்களா, ப்ளஸ் OB வெக்டர் மாடலஸ் ஆஃப் OB வெக்டர் இன்ட்டு QEக்கு QEங்க இன்சைட் தி ப்ராக்கெட்டு. இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, கிராஸ் மீன்ஸ் வாட், பெருக்கல். அதை கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, sin thetaன்னு போடுறேன். ஓகேவா, இப்போ sin theta இருக்கு, QE இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், OA அண்ட் OB இருக்கு இல்லையா, இந்த OA இந்த ஓல வந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் A, ஓல வந்து இந்த B வரைக்கும் பாயிண்ட் A. ஏன், ஏன்னா எலக்ட்ரிக் டைப் 2A. ஓகேங்களா, அப்போ என்ன வருங்க, 2A இது A, இது ஏங்க, A + A என்ன வருங்க 2A. இது காமனாக வழி எடுத்துருங்க. ஓகேவா, இப்போ என்ன வரும், 2A sin theta இன்ட்டு QE இன்ட்டு QE. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நெகட்டிவ் இங்கே இருக்குது சார், இங்கே பாசிட்டிவ் இருக்கு, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம்ல, அப்படி சொல்லக்கூடாது. சார்ஜை பொறுத்த வரைக்கும் என்னது, மேக்னட்யூட வந்து என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ண. இதனுடைய நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் தான் சொல்கிறோமே ஒழிய இது நியூட்ரல் ஆகிடும் அல்லது கேன்சல் ஆகிடும் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. +1 -1 0 அப்படிங்கிற மாதிரி +Q -Q இந்த இடத்துல வந்து என்ன 0 அப்படின்னு சொல்லக்கூடாது. எனி ஒன் ஆஃப் சார்ஜை கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இந்த 2A அண்ட் E இருக்கு இல்லையா, 2A அண்ட் Q, இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா P அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், 2A அண்டு Q என்ன சொல்கிறேன் அப்படின்னா P அப்படின்னு சொல்கிறேன். தட் இஸ் P, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். P வெக்டர் ஈக்குவல் டு 2AQ. ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, P வெக்டர்னு போடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு PE இன்ட்டு sin theta. என்ன சொல்கிறாங்க, புரியுதா? ஸோ இப்போ இந்த sin theta அகைன் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். எப்படி கேன்சல் பண்ணுறேன், கவனிங்க, PE sin theta தட் இஸ் ஈக்குவல் தானே டவ். இப்போ டவ் வெக்டர் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, PE வெக்டர் கிராஸ் E வெக்டர். சரியா, டவ் வெக்டர் ஈக்குவல் டு P வெக்டர் கிராஸ் E வெக்டர் போடுறேன். என்ன சொல்கிறோம், புரியுதா? கொஸ்டின் இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. பழைய சிலபஸில் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கங்க. இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, கவனிங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக எழுத்து விட, இந்த ஒரு லைன் எழுத்து ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அது வந்து டேரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸு, அதுக்கடுத்து இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸ். ஏன் ஆஃபாக எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரும், அதுக்கடுத்து இங்கேருந்து இங்கே போகும், இங்கே போகிறது கீழையும், இங்கேருந்து இங்கே வர்றது மேலேயும் மெஷர் பண்ணிக்கிறோம். அப்போ Q பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் ஒரு தரம் பாருங்கள். டெரிவேஷன் ஜஸ்ட் ஆல் ஆஃப் யூ see your book. ஓகே,
ஆல்ரெடி டைம் 43 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கொஞ்சம் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த செகண்ட் வீடியோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அதை ஜஸ்ட் சொல்லிடுறேனே. இப்போ இன்கேஸு இப்போ டீட்டஸ் ஈக்குவல் டு ஒரு 3 கேஸ் இருக்குது. இப்போ டீட்டஸ் ஈக்குவல் டு 45 டிகிரினா என்ன இருக்கும், டீட்டஸ் ஈக்குவல் டு 0 டிகிரினா எப்படி இருக்கும், டீட்டஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினா என்ன இருக்கும். இது 3 கண்டிஷன். இப்போ டீட்டஸ் ஈக்குவல் டு 90னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறாங்க, மைனஸ் கியூ சார்ஜையும் ப்ளஸ் கியூ சார்ஜையும் வச்சுட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கன்சிடர் பண்ணுறப்ப இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வேணும். என்ன வேணுங்க, மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டீட்டஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ, இங்கே மைனஸ் கியூ இருக்கும், இங்கே ப்ளஸ் கியூ இருக்கும். அப்போ இந்த ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த டைப்போம் எப்படி இருக்குங்க, பேரலல் ஆக்சிஸில் இருக்கும், ஒரே சேம் ஆக்சிஸ். அப்போ 0 டிகிரி. அங்கே வந்து நமக்கு எந்த ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படாது, நெய்தர் நெட் ஃபோர்ஸ் நார் டார்க்கு நெசசரி ஹியர். எந்த ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படாது, இது இருக்காது ஃபீல்டு. அதான் அதுக்கு அடுத்தது டீட்டஸ் ஈக்குவல் டு 45 டிகிரினா அங்கே வந்து என்னது, சம் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ எந்த பொசிஷனில் மேக்ஸிமமாக இருக்குன்னா இந்த பொசிஷன் மேக்ஸிமமாக இருக்கும், எந்த பொசிஷனில் கொஞ்சம் மினிமமாக இருக்கும், இந்த பொசிஷனில் கொஞ்சம் மினிமமாக இருக்குங்க. எந்த பொசிஷனில் ஃபோர்ஸே இருக்காது, இந்த மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ பேரலல் ஆக்சிஸாக இருக்கு. என்ன சொல்கிறேன் புரியுதா? சரி, ரைட். அதை தான் வந்து பேஜ் இந்த 1.24 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 1.24 ஈக்குவேஷன் இருக்கா, அது கீழே ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 லைன்ஸும் படித்து பாருங்க. ஓகே, அந்த 4 லைன்ஸ் படித்து பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. அதுக்கு அடுத்தது இந்த இதே இந்த ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு. நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுனா இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு லைன் வரும். சரியா, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னா என்னங்க, நிறைய கண்ணா பின்னான்னு லைன் இருக்கிறது, எப்படி வேணாலும் இருக்கும். சரி, எந்த மாதிரி ஃபீல்டாக இருக்கிறப்ப, இந்த மாதிரி ஃபீல்டாக இருக்கிறப்ப, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருக்கிறப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி மைனஸ் கியூ சார்ஜ் இங்கே எடுத்துக்கோங்க, இங்கே ப்ளஸ் கியூ சார்ஜ் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக் டைபோல். ஓகேவா, அந்த டைபோல் இன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் அடிஷன் டு த டார்க்கு the net force acting on the dipole, this is for figure 1.21. The electric field is not uniform. The force experienced plus q different for different experienced plus q in addition to the ஒரு டார்க் நடக்கும். சரியா, and addition to the force addition to the force. சரியா, அதாவது இங்கே tau vector equal to p sin theta நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இங்க என்ன பண்ண முடியாது,